அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 2வது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். மாத கிரகமான சூரியன் வைகாசி 1 முதல் 32 வரை ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசியில் குரு, கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு. சந்திரபகவான் பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்ப ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. இந்த வைகாசி மாதம் சூரியன் குரு கூட்டணி, இது பார்த்திங்கன்னா சிவராஜ யோகம். சூரியனும் குருவும் கூட்டணி சேர்ந்தால் தங்கம் வெள்ளி விலை சற்று குறையும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே தங்க விலை போயிட்டு இருக்குது. ஏதோ 100, 200, 500 குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வைகாசி மாதம் கத்திரிக்காய், தக்காளி, உணவுப் பொருட்களுடைய விலை சற்று கூடுதலாக வைக்கும். ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாக சரியானபடிக்கு மழை இல்லை. காடுகரை வயல்வெளிகளை பார்க்கும்போது செடி செத்தையெல்லாம் காஞ்சி போய் ஒரு பசுமையாகிடுச்சு. அதனால் விவசாய பொருட்கள் கொஞ்சம் கூடுதலாக விலை விற்கும். தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் காட்டுகிறது. கும்ப ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத பலன்கள் காண்போம். கும்ப ராசியில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் 7.5 நாட்டு சனியின் ஜென்ம சனியின் பாதிப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குறிப்பாக சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம், எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே தடைபடும் அல்லது முயற்சிக்கவே முடியாத அளவுக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாட்களை கடத்த சொல்லும். ஏன்னா சனி பகவான் என்றாலே தடை, தாமதம், பொறுமை, நிதானம். இப்போ கடன் வாங்கலாம், செலவு செய்யலாம், இன்னும் 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கூட கடனை கட்டிக்கலாம் அப்படின்னு எந்த அளவுக்கு கீழே இறங்கி போகிறோமோ அந்த அளவுக்கு சனி பகவான் கீழே இறக்கி கொண்டே வருவார். நாம் எந்த அளவு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவு நம்மளை சோதித்து கொண்டே இருப்பார். ஒரு நிலையில் ஜென்ம சனி என்பது விடவே விடாது. கும்பராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் ராகு கூட்டணி. வைகாசி 1 முதல் 5 வரை ஒரே நட்சத்திர பாகையில் ராகுவும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். இப்போ வைகாசி மாதம் நீங்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாதீர்கள். 3ஆம் தரப்பட்ட நபர்கள் உங்கள் விஷயங்களில் தலையிடுகிறார்கள் என்றால் நீங்கள் அதற்கு அனுமதி தராதீர்கள். ஏன்னா 2லே ராகு செவ்வாய் கூட்டணி சேரும்போது நீங்கள் எதை சொன்னாலும் மற்றவர்களுக்கு தப்பாக தான் தெரியும். குடும்ப நபர்கள் மேல் கொஞ்சம் கோபப்பட சொல்லும். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு கொண்டு விட்டுரும். அதனால் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் தன்மையாக, அன்பு, பண்பாக, பொறுமையாக பேசி சமாதானப்படுத்தி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் ராகு வைகாசி 1 முதல் 5 வரை ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சாரம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீணாக அலையக்கூடாது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் ராகு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு இதே கை காலில் இரத்த காயங்கள் ஏற்படுத்திவிடும். ஒரு சிலருக்கு பல்வலி, கை கால் மூட்டு எலும்பு வலி, முகத்தில் காயங்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வைகாசி 1 முதல் 5 வரை கும்பராசி என்பர்கள் மிகுந்த கவனம் தேவை. அதே மாதிரி பொது இடங்களில் பேசும்போது, குடும்ப நபரிடம் பேசும்போது, உங்களை விட வயது முதியவரிடம் பேசும்போது கும்பராசி என்பர்கள் பேச்சில் தன்மை வேண்டும். வைகாசி மாதம் 18ஆம் தேதி 3வது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தைரிய வீரியஸ்தானத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகும்போது அடுத்த 45 நாட்கள்
நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க போகிறார். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமரும்போது ஒரு 50% கும்பராசி என்பதற்கு ஒரு முன்னேற்றங்களை காட்டும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான குரு 4வது வீட்டிலே வைகாசி மாதம் 20ஆம் தேதி வரை மேற்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே 3ஆம் வீட்டில் இருந்த குரு 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், வண்டி வாகன மாற்றம், நிலபுல சொத்துக்கள் மாற்றம், படிப்பிலேயே கூட ஒரு சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும். இப்போ 12வது வகுப்பு முடித்து காலேஜ் போய் சேரக்கூடியவர்கள் உங்களுடைய படிப்பு விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. ஒரு சிலர் வீடோ மனையோ நிலமோ விற்கணும்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் விற்பதற்கான வாய்ப்புண்டு. ஒரு சிலர் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புண்டு, அல்லது பழைய வீட்டை ஆல்டேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதமே உண்டு. வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரை 3வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார். புதன் 3வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு பகை, விரோதம், கெட்ட கனவுகள் உங்களை கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய நிலை ஏற்படும். புத்திசாலித்தனமாக கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும். அதே மாதிரி புரோக்கர், கமிஷன், இடைத்தரகர்கள் கொஞ்சம் மற்றவரிடம் எடுத்தவொடனே சொல்லாமல் ஆதாயம் எதிர்பார்த்து நீங்கள் மற்றவரிடம் செயல்பட வேண்டும். வைகாசி மாதம் 7ஆம் தேதி வரை 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் கிழக்கே மறைந்து சஞ்சாரம் செய்யும்போது இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை உங்கள் தந்தையிடம், உங்களுடைய அப்பாவிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். அவரிடம் நீங்கள் விதண்டாவாதமாக பேசக்கூடாது, உங்களுடைய வெறுப்புகளை காட்டக்கூடாது. உங்களுடைய அப்பாவிடம் கொஞ்சம் தன்மையாக பணிவாக கும்பராசி அன்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும். வைகாசி மாதம் 7ஆம் தேதி 4வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். வைகாசி மாதம் 11ஆம் தேதி 4வது வீட்டிற்கு புதன் பெயர்ச்சியாகிறார். புதன், சுக்கிரன், குரு, சூரியன் 4 கிரகங்கள் 4வது வீட்டிலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் கும்ப ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாய் வழி உறவினரிடமோ தந்தை வழி உறவினரிடமோ கொஞ்சம் பகை விரோதம் இல்லாமல் கும்பராசி அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 4வது வீட்டிலே உஷ்ண கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஜுரம், காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் கும்பராசி அன்பர்களுக்கு வரும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். வைகாசி 1ஆம் தேதி 6ஆம் வீட்டிலே சந்திர பகவான் சத்துருஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த மாதம் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் தீரும். கொஞ்சம் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டு. தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், கஷ்டங்கள் பெரும்பாலும் கும்பராசி என்பதற்கு நீங்கும். சுக்கிர பகவான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த வைகாசி மாதம் மழை நன்றாக பொழியும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உழவார பணியை மேற்கொள்ளலாம். விவசாய பயிர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது. சுக்கிரன் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலைகள் சார்ந்து கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நல்ல மாற்றங்கள் கும்பராசி என்பதற்கு காட்டுகிறது. 8ஆம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமத்திலே கேது இருக்கிறார். குரு பார்வை இருக்கும்போது வைகாசி 20 வரை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மன அழுத்தம், அமானுஷ்ய சக்தி, கெட்ட கனவுகள் இப்படி வரும். சித்திரை 20ஆம் தேதிக்கு பிறகு கேதுவால் ஏற்படக்கூடிய தடை கும்பராசி என்பதற்கு நீங்கும். 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய், ராகு உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. பெரும்பாலும் பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு பல்வலி, கை கால் மூட்டு எலும்பு வலி, முகத்தில் காயங்க ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் வைகாசி மாதம் கொஞ்சம் கவனமாக இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.
நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.